அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஜ்மார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அனைத்து மக்களும் அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அனைத்து மக்கள் மீது உண்டாகட்டுமாக. இறைவன் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் என்னவென்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ், தாய் என்ற ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது, அந்த கிருபை இருக்கின்றது. இது அனைவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை இருப்பது மிகவும் கடினமானது ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் யாருக்கெல்லாம் தாய்மார்களை கொடுத்து ஹயாத்தாக வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மிகவும் சிறந்த மனிதர்களாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால், அந்த தாய்மார்களுடைய துவா, அவருடைய வாழும் காலம் முழுக்க தன்னுடைய குழந்தைகளுக்காக அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒரு அடிப்படையில் இன்று தாய்மார்களுடைய தினமாக கொண்டாடப்படுகின்றது. மதர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த தாய்மார்களுடைய தினம் என்பது வருடத்தில் ஒரு முறை கொண்டாடுவது கிடையாது. வருடத்தில் 365 நாட்களும் தன்னுடைய தாயை அன்பான முறையில், அழகான முறையில், பண்பான முறையில் அவர்களை கவனித்துக் கொள்வது தான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எத்தனை பேர் நம்மில் இருக்கும் சில மனிதர்கள் தன்னுடைய தாய்க்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்கிறார்கள், அவர்களிடத்தில் எந்த விதத்தில் நடந்து கொள்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் யாரிடத்தில் அதிகமான அன்பை காட்ட வேண்டும், யாரிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீஸுடைய விரிவுரை நாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய தாய் இடத்தில். அதுக்கடுத்து கேட்டார்கள், மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாய். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய தாய். அதுக்கடுத்து கேட்கும் பொழுதுதான் உன்னுடைய தந்தை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இப்படி நம்ம ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தாயை பற்றி சொல்ல வேண்டும்? ஏனென்று கேட்டால், ஒரு மனிதனுடைய வளர்ப்பு தாயுடைய கருவறையிலிருந்து உருவாகின்றது. தன்னுடைய அந்த கருவறையிலிருந்து அவன் மரணிக்கும் வரை அந்த தாயுடைய துவா அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு தாயை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது தாய் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூரணமாக செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இதே தாய் தான் நாம் சிறு வயதை இருக்கும் பொழுது நமது அசுத்தங்களை பரிசுத்தமாக்கி, நமது உடம்புகளை அந்த அசுத்தத்தை நீக்கி பரிசுத்தமாக்கியவர்கள். நாம் குளிரில் இருக்கும் பொழுது நமக்கு வெப்பத்தை கொடுத்தவர்கள், நாம் வெப்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு குளிரை கொடுத்தவர்கள். ஆகையால் அவர்களை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் இருக்கும் பொழுதும், அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பொழுதும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்பொழுதும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்த தாய்மார்களை அன்பான முறையில் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த ஹரம் ஷரீஃப் மக்காவிலிருந்து நான் என்னுடைய தாய்க்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் நான் துவா செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது தாய்மார்களுக்கு நீண்ட ஆயுளையும், சரித சுஹத்தையும் ஆஃபியத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மன கஷ்டங்களை நீக்குவானாக. அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தந்தல்வானாக. கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. ஆமீன். கபூர் அவர்களுக்கு விசாலமாக்கி, கபரை அவர்களுக்கு ஜன்னத்தினுடைய ஃபிர்தௌஸினுடைய அந்த வெளிச்சத்தை வழங்கி, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுடைய அந்த நறுமணத்தை வழங்கி, அந்த கபரை அழகான முறையில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.